நம்மோடு கூட இடைபடுவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். எல்லாம் எடுத்துக்கோங்க. மத்தேயு 6:33 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மத்தேயு 6:33. முதலாவது எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக சோதரம். இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தீங்க, கடைசி நிமிடங்களுக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலும் பரிசுத்த தகப்பன் ஆண்டவரே எங்களோடு பேசுங்கப்பா, என்னை மறைத்து கொள்ளுங்க, உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பிழைக்கத்தக்க சத்திய வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினால உண்டாகட்டும். என்னை மறைத்து கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த வசனத்தை நான் புரிந்து கொள்ளும்படியாய் நம்ம அநேக நேரங்களில் இந்த வசனத்தை கேட்டிருக்கிறோம். அநேக நேரங்களில் இந்த வசனங்களை நம்ம அநேக சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறோம். இந்த நாள் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட போகிறார். நான் புரிந்து கொள்ளும் மனமாக இந்த வசனத்தை 2 பிரிக்க போகிறோம். முதலாவது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ தேடு. எதை தேட வேண்டுமா? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். அடுத்து சொல்லப்பட்டு பாருங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எது கொடுக்கப்படும்? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரங்களுக்காகவும் கவலைப்படாதுங்க. உனக்கு தேவையான உணவு உடுக்க உட உனக்கு தேவையான அனைத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். அப்போ 2 காரியம். நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடு. நீ தேடுனா நீ வாழ தேவையான அனைத்தையும் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். அப்போ ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க, நீ தேடு, நான் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். எதை தேடணும்? எதை தேடணும்? பக்கத்தை தேடி கேளுங்க, எதை தேடணும்னு கேளுங்க. எதை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். அப்போ என்ன கொடுக்கப்படும்? வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? கொடுப்பாரு. இன்னைக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? ஆண்டவர் நம்மை தேட சொன்ன காரியத்தை நம்ம அநேகர் தேடலை. மாறாக நம்ம எதை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னோம்னா, ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொன்னதை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? தேடிக்கிட்டு இருக்கோம். பாஸ்டர், இன்னைக்கு ஆராதனை முடிவில் எல்லாரும் கேக் கொடுப்பீங்களா? கேக் உண்டுல பாஸ்டர்? ஆராதனை முடிவில் உண்டுல்ல? சரி, இன்னைக்கு என்னென்னா ஆராதனை முடிவில் என்ன உண்டு? எல்லாருக்கும் கேக் கொடுக்கப்படும். ஆராதனை முடிவில் என்ன பண்ணணும்? கேக் கொடுக்கப்படும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஆராதனைக்கு. அப்போ ஆராதனை எப்போன்னு தேடுனா கேக் என்ன பண்ணப்படும்? தன்னால் கொடுக்கப்படும். நம்ம என்ன தெரியுமா, வெளியே நிற்கிற எல்லாரும் கொஞ்சம் உள்ளே வாங்கல. ஆண்டவர் கிறிஸ்துவின் காணியாட்சிக்குள்ளே நம்மளை கொண்டு வந்துட்டார். எல்லாம் உள்ளே வாங்க. வாசலில் இருக்கவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. இங்கே நிறைய இடம் கிடக்கு, உள்ளே வாங்க. சரி, எல்லாம் இங்கே கவனிங்க. அப்போ என்ன பண்ணப்படும்? ஆராதனைக்கு வந்தால் என்ன பண்ணப்படும்? கேக் கொடுக்கப்படும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆராதனை எப்போ? ஆராதனைக்கு நம்ம தேட வேண்டியது. அது தேடினா இது என்ன பண்ணப்பட்டுரும்? ஆனால் இன்னைக்கு நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொன்னதை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. நம்ம என் குடும்பத்தில் நாளைக்கு நான் என் தேவை இவ்வளோ தேவை இருக்குது, இந்த தேவைக்காக நான் என்ன செய்ய? நான் என்னுடைய பிள்ளைகள் படிப்பு காரியம் இருக்கேன், இதுக்காக என்ன செய்ய? நான் புது வருஷம் வருது, நான் அதற்காக ட்ரெஸ் எடுக்கவே, நான் என்ன செய்ய? நான் முழுவதுமாக ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொன்னதை தேடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம அநேகர் இன்னைக்கு இப்படிதான் கடந்து சென்றுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்று சொல்ற காரியத்தை நாம் தேடிக்கொண்டிருப்பதனால தான் தேவன் கொடுக்கிற அந்த நிறைவை இந்த நாள் நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடியா, நான் உனக்கு கூட கொடுப்பேன். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அந்த தேட வேண்டிய காரியத்தை தேடாதபடி ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்று சொன்ன காரியத்தை தேடிக்கொண்டு இருக்கிறதுனால தேவனிடத்தில் இருந்து அந்த நன்மைகளை நாம் பூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு இடைபெற்று கொண்டிருக்கிறார். நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு, அப்போ உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் கூட கொடுப்பேன் மகளே. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன பண்ணணுமா? தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். இன்னைக்கு நான் ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்து உங்களோடு கூட இடைபெட இருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் நாம் தேட வேண்டியது, தேவனுடைய ராஜ்யம். அப்போ தேவனுடைய ராஜ்யம்னா என்னங்க?
தேவனுடைய ராஜ்யம் என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த ராஜ்யத்தை தேட முடியும். இந்த நாளில் நாம் தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்று அறிந்து கொள்வதற்கு முன்பதாக முதலாவது ராஜ்யம் என்றால் என்ன என்று சொல்லி தெரிந்து கொள்ள போகிறோம். ராஜ்யம் என்று சொன்னோம் அப்படின்னா அதில் 3 காரியங்கள் இருக்க வேண்டும். அதில் முதலாவது ஆளுகை இருக்க வேண்டும், இரண்டாவது அதில் பெருக்கம் இருக்க வேண்டும், மூன்றாவது அது ஒரு இடம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. இன்னும் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன் பாருங்க. பாபிலோன் ராஜ்யம் என்று சொல்லிடலாம் அப்படின்னா அங்கே யார் ஆளுகை செய்கிறார்கள்? பாபிலோனியர் ஆளுகை செய்கிறார்கள். எங்கு ஆளுகை செய்கிறார்கள்? பாபிலோன் தேசத்தில் ஆளுகை செய்கிறார்கள். அவர்களுக்கு என்ன உண்டாயிருக்கிறது? ஒரு பெருக்கம் உண்டாயிருக்கிறது. அவருடைய எல்லைகள் பெருகி இருக்கிறது. அப்போ இஸ்ரவேல் தேசம் அப்படின்னா என்ன அப்படின்னா இஸ்ரவேலர் ஆளுகை செய்கிறார்கள். எங்கு ஆளுகை செய்கிறார்கள்? இஸ்ரவேல் தேசத்தில் ஆளுகை செய்கிறார்கள். அவர்களுக்கு என்ன இருக்கிறது? பெருக்கம் இருக்கிறது. அப்போ இதுதான் ராஜ்யம். அப்போ தேவனுடைய ராஜ்யம்னா என்னங்க? என் தேவனாகிய கர்த்தர் ஆளுகை செய்கிறார். அது எங்க இருக்கிறது? தேவனிடத்தில் இருக்கிறது. அங்கு என்ன உண்டாகிறது? பெருக்கம் உண்டாகிறது. அந்த பெருக்கம் யாரால் உண்டாகிறது? என் தேவனால் உண்டாகிறது. அப்போ நம்மை தேவன் ஆளுகை செய்து ஒரு பெருக்கம் உண்டாகி அந்த பெருக்கம் தேவனால் உண்டாகிறதா இருந்தால் அதுதான் என்னது? தேவனுடைய ராஜ்யம். இன்னைக்கு நம்ம அநேகர் இதை புரிந்து கொள்ள தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா முழுக்க முழுக்க தேவனுடைய ஆளுகை. தேவனுடைய ஆளுகைக்குள் நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அநேகர் எந்த ராஜ்யத்தில் இருக்கோம்? அநேகர் இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இல்லைங்க. ஆண்டவர் சொல்றாரு தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடு. அப்போ தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா தேவனுடைய ஆளுகை இருக்க வேண்டும். என்னோட கூட நீங்க ஒரு வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்றாருங்க, நான் தேவனுடைய ஆவியினால பிசாசுகளை துரத்துறபடினால தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்துல வந்திருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்னா இங்க ஒரு மனுஷன் இருக்கான். இவ்வளவு நாள் இவனை எது பிடிச்சி வச்சிருக்கிறது? பிசாசு பிடிச்சி வச்சிருக்கிறது. இதுவரைக்கும் இவன் அந்த பிசாசனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கான். இப்போ நான் இவனுக்குள்ள இருக்கிற பிரசாசத்தை துரத்திட்டேன். இப்போ இவனுக்குள்ள யார் வாசம் பண்ணுகிறார்? தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். இதுவரைக்கும் இவன் பிசாசினுடைய ஆளுகையில இருந்தான். இப்போ இவனை தேவன் ஆளுகை செய்கிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. அப்போ நம் தேவனாகிய கர்த்தர் நம்ம ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்துடுறோம். நம்ம எது ஆளுகை செய்கிறதோ அதனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் இருக்கிறோம். இந்த நாளில் நம்ம எத்தனை பேர் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய விட்டு கொடுத்திருக்கிறோம்? என்னை என் தேவனாகிய கர்த்தர் ஆளுகை செய்வார் என்று சொல்வேன், ஆனால் நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் இருக்கிறேன். இங்க சொல்றாரு, இவன் நாள் இவனை பிசாசு பிடிச்சிருந்துச்சியா, இப்ப இவனுக்குள்ள இந்த பிசாசு போயிட்டு இவன்கிட்ட தேவராஜ்யம் வந்துட்டு. ஏன்னா இதுவரைக்கும் அவன் அந்த பிசாசு ஆளுகை செய்தது, இப்ப நான் ஆளுகை செய்கிறேன். இது தேவனுடைய ராஜ்யமாய் மாறுகிறது. இந்த வருடத்தினுடைய கடைசி நிமிடங்களில் வந்திருக்கிறோம். நாம் எந்த ராஜ்யத்திற்குள்ளாக இருக்கிறோம்? நம்ம எது ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது? இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அநேகர் எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கோம், எதனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கோன்னே தெரியல. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற வேலை ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நிறைய பேர்த்து அவங்க செய்கிற தொழில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அநேகரை அவருடைய படிப்பு ஆளுகை செய்கிறது, அவருடைய பதவி ஆளுகை செய்கிறது, அவர்களுடைய பணம் ஆளுகை செய்கிறது. அநேக மனிதர் அநேகரை ஆளுகை செய்கிறார்கள். அதற்கு மேலாக செல்போனும் அது அவளை ஆளுகை செய்கிறது. உங்களை எது ஆளுகை செய்யுதோ நீங்க அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கீங்க. நீங்க அதனுடைய ராஜ்யத்திற்குள்ள இருக்கும்போது தேவன் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னதை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க மீறி தேடி பெற்றுக்கொள்வதா இருந்தாலும் அது என் தேவனால் கொடுக்கப்படுகிறதா இருக்காது. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அநேகர் அவங்க செய்கிற வேலையும் தொழிலும் ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. தேவனை தேட முடியல. தேவன் ஆளுகை செய்ய தன்னை விட்டு கொடுக்க முடியவில்லை. ஏன்னா அவங்களுக்கு அதான் பெருசு. கேட்டால் நான் அழகாக ஒரு காரியம் சொல்லுவாங்க, இவைகள்லாம் தேவையில்லை. என்னது இது இல்லாமல் வாழ முடியுமா? என் குடும்பத்தில் என் பிள்ளைக்கு தேவையான எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி கொடுக்கணும், என் குடும்பத்தை நடத்துறதுக்கு தேவையான எல்லாம் வேணும், உணவு உட வேணும்னா நான் என்ன செய்வது? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கேன். ஆண்டவர் மனுஷன் எத்தனாவது நாள் படைச்சாரு? கொஞ்சம் பக்கத்தில் தூங்குறவங்க தட்டி கொஞ்சம் எழுப்பு கேளுங்க. ஆண்டவர் மனுஷன் எத்தனாவது நாள் படைச்சாரு? எத்தனாவது படைச்சாரு? அப்போ அதுக்கு முன்னாடி 5 நாள் ஆண்டவர் என்ன படைச்சாரு?
மரம் செடி ஆண்டவர் மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் முதலாவது படைச்சு வச்சுட்டு தாங்க மனுஷனையே படைச்சார். நமக்கு என்ன தேவையோ அனைத்தையும் படைத்து வைத்து விட்டு தான் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை படைச்சாரு. நம்ம சொல்றோம் உங்களுக்கு என்ன தெரியும், ஆண்டவர் சொல்றாரு இவைகள் உனக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவைன்னு பரமபிதா அறிந்திருக்கிறார். அறிந்திருந்ததுனால தான் மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்தார். இன்னைக்கு இன்று அது தெரியாம இது எனக்கு தேவை இது எனக்கு தேவை ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்று சொன்ன காரியத்தை இன்னைக்கு அநேக நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற நீ எந்த ராஜ்யத்துக்குள்ளப்பா இருக்க, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. நீ உன் வேலையும் உன் தொழிலையும் நீ பிடிச்சிக்கிட்டு இருக்கன்னா நீ அதனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்க. அதனால் உனக்கு கிடைக்கிற பெருக்கம் இருக்கலாம், அது என்னால் உண்டான பெருக்கம் இல்லை. ஏன்னா பிசாசானவன் அவரை உயர்ந்த மலைகள் மேலே கொண்டு போய் நிப்பாட்டி முழு பூமியும் காமிச்சு நீ என்னை படிந்து கொள்வேன்னா நான் இது அவ்வளத்தையும் இங்கே பெருக்கம் இருக்கா இல்லையா? ஆனால் அது யாருடைய பெருக்கம்? பிசாசினுடைய ராஜ்யம். பெருக்கம் தேவனுடைய ராஜ்யம். ஆனால் அது தேவனிடத்தில் இருந்து தேவனால் உண்டாகிற பெருக்கமாக இருக்குமானால் அது தேவனுடைய ராஜ்யமாய் மாறும். மாறாக நமக்கு என்ன ஒரு பெருக்கம் வந்தாலும் அது தேவனால் உண்டாகிறது அல்ல. ஆண்டவர் சொல்றார் நான் உன்னை ஆளுகை செய்யணும், என்னுடைய ஆளுகைக்குள் நீ வருவாயானால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்க. இன்னைக்கு இன்னும் பார்த்தோம் அப்படின்னா அநேக மனிதர்கள் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறாங்க. நம்மள நிறைய பேருக்கு தெரியலங்க, நிறைய பேரை நிறைய மனுஷர்கள் ஆளுகை செஞ்சு கொண்டு இருக்காங்க. கணவன் மனைவிங்கிற உறவு வேற, அதில் நடக்கிற ஆளுகை குறித்து இல்லை. இதற்கும் மேலாக போய் அநேக மனிதர்கள் ஆளுகை செய்கிறார்கள். எதற்காக? தங்கள் சுய தேவைக்காக, தங்களுடைய சந்தோஷத்துக்காக, அவர்களிடத்திலிருந்து நான் எதை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அதற்காக அநேகர் ஆளுகை செய்கிறாங்க. நீங்கள் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்களேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். அதற்கு கிதியோன் நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக. கிதியோன் மூலமா பெரிய வெற்றி கிடைக்குது. ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு பெரிய வெற்றியை கொடுக்கிறாரு. கிதியோன் மூலமா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை மீதியான் கைக்கு விலக்கி மீட்டுறாரு. உடனே எல்லாரும் நினைக்கிறாங்க வா கிதியோன் நீ எங்களை ஆளுகை செய். கிதியோன் சொன்ன நல்ல ஒரு வார்த்தை, நான் உன்னை ஆள மாட்டேன்யா, என் பிள்ளைகளும் உன்னை ஆள மாட்டாங்கய்யா, உன்னை ஆளுகிறது என் தேவனாகிய கர்த்தராக இருக்கணும். இந்த நாளில் நம்ம ஆளுகிறது யாருங்க? கிதியோன் சொல்றாரு கர்த்தரே உங்களை ஆளுகை செய்யட்டும், ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். ஆனா இங்க கிதியோன் சொல்றாரு கர்த்தர் உங்களை ஆளுகை செய்யட்டும். ஆனா மாறாக அவருடைய மகன் அபிமெலேக்கு வர்றாரு. அவர் சொல்றாரு தன் சுய லாபத்துக்காக அந்த ஜனத்தை ஆளுகை செய்ய வந்தார். இன்னைக்கு இதே போல தங்களுடைய சுய லாபத்துக்காக இன்னைக்கு அநேக மனிதரை ஆளுகை செய்கிறார்கள். அவருடைய பணத்துக்காக, அவருடைய சரீரத்திற்காக, தங்களுடைய தேவைகளுக்காக அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி மனிதர்கள் உங்களை ஆளுகை செய்வார்கள், ஆனால் நீங்கள் அவர்களுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறீர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் நீ ஏன் ராஜ்யத்துக்குள்ள வர வேண்டிய மகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. மனிதர்கள் நம்மை ஆளுகை செய்வார்கள், ஆனால் அங்கே நடக்க போகிற காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்கள் தேவைகளுக்காக ஆளுகை செய்யும் போது நம்ம குடும்பத்தில் எப்பேற்பட்ட காரியமும் நடக்கலாம். நீங்கள் அதுக்கு அடுத்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நேரம் இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிக்கணும். அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் அபிமெலேக்கு அங்கே ஆளுகை செய்கிறான். ஆளுகை செய்ய வேண்டியவனுக்குள்ள இருக்க வேண்டிய முதலாவது கடமை தன் ஜனத்தை காப்பாற்ற வேணும். ஆனால் அங்கே மனுஷன் ஆளுகை செய்ததுனால அங்கே இருந்த 70 பேரை கொலை செய்கிறான். ஏன்னா தன் சுயலாபத்துக்காக ஆளுகை செய்ய வந்ததினால் அங்கே அவன் கொலை செய்கிறான். அப்போ உங்களை தேவன் ஆளுகை செய்யாம மற்றவர்கள் ஆளுகை செய்தால் நம்முடைய குடும்பங்களிலும் நடக்கலாம். ஆண்டவர் சொல்றார் நீ ஏன் ராஜ்யத்துக்குள்ள வந்துரு, நீ ஏன் ராஜ்யத்துக்குள்ள வந்துரு. அங்க மனுஷன் ஆளுகை செய்யற. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அங்க விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட காரியத்தை உள்ள கொண்டு வந்துட்டான். ஆளுகை செய்யறவனுக்குள்ள இந்த குணம் இருக்கக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நான் ஒன்னு ஆளுகை செய்யணும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எந்த மனிதனாவது ஆளுகை செய்கிறானா? மனிதர்கள் நம்மை ஆளுகை செய்வார்கள், ஆனால் தங்கள் சுய லாபத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அதனாலதான் கிதியோன் சொல்றாரு கர்த்தரே உங்களை ஆளணும். அப்ப நம்ம எது ஆளுகை செய்கிறதோ நாம் அதனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர வேண்டும். அங்க அபிமெலேக்கு தன் சுய லாபத்துக்காக ஆளுகை செய்தான்.
அங்கே கொலை செய்யப்படுகிறார்கள் 70 பேர். அங்கே விக்கிரக ஆராதனை உண்டாகிறது. இன்றைக்கு நம்ம எது ஆளுகை செய்கிறது? இதற்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஆளுகை எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் தான் ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கு. எத்தனை பேர் நீங்கள் மொபைல் ஃபோனுக்கு அடிக்டடாக இருக்கிறீங்களோ நீங்கள் அத்தனை பேரும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அது உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டது என்று சொல்ல. ஆனால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் அல்ல, செல்போன் ராஜ்யத்தில் இருக்கீங்க. நமக்கு நிறைய பேருக்கு இது தெரியாதுங்க. ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, இது வரைக்கும் இவனை பிசாசு ஆளுகை செஞ்சிச்சு, இப்போ இவனுக்குள்ளே இருக்க பிசாசை நான் துரத்திட்டேன், நான் இவனை ஆளுகை செய்கிறேன், இவன் ஏன் ராஜ்யத்தில் வந்துட்டான். இன்னைக்கு எத்தனை பேரால் தன்னுடைய மொபைல் ஃபோனை அடுத்த நிமிஷம் தூக்கி இப்படி போட முடியும்? அது இல்லாமல் நம்மளால் நடக்கக்கூட முடியல. வீட்டில் இங்கிருந்து இங்கிட்டு போனால் நமக்கு அது இருக்குது. ஆனால் அவங்கள ஒரு நாள் அது ஆளுகை செய்யக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் கொடுத்தாரா, நல்லதுக்கு பயன்படுத்தணும். வேற காரியத்துக்கு மாறா நம்ம அதையே பிடிச்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா நாம் அந்த மொபைல் ஃபோனோட ராஜ்யத்துக்குள்ளே இருக்கோம். நீங்கள் எந்த ராஜ்யத்தில் இருக்கீங்க? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசி கொண்டு இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடியா. நீங்கள் அநேகர் ஆளுகை செய்கிறது இந்த கைபேசி தான். சொல்லப்படுகிறது யூடியூப்ல ஒரு செகண்டுக்கு எத்தனையோ பேர் உள்ள போயிட்டு வராங்களாம். அவ்வளவுக்குள்ள அது அடிக்டட், அதனுடைய ஆளுகை. அதனால தான் இன்னைக்கு அநேக இடத்துல டிப்ரெஷன் 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 சொல்றாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? மற்றவர்களோடு பேசுவதல்ல, மற்றவர்களோடு காரியங்களை நடப்பிப்பதல்ல, முழுக்க முழுக்க அது இருந்தால் என்னது போதும். அதையே பார்த்து 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 அதுக்கு அடிக்ட் ஆகி அதனுடைய ஆளுகைக்குள்ள போய் 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 தேவனை தேட முடியவில்லை. நம்ம எந்த ராஜ்யத்தில் அங்கே இருக்கோம்? ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள வர வேண்டிய மகன், நீ என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்க வேண்டிய மக. நீ என்னை விட்டு இன்னைக்கு தூரம் போய்கிட்டு இருக்கிறியே. இன்னைக்கு உன்னை எதெல்லாமோ ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. உன்னை நான் ஆளுகை செய்யக்கூடாதபடி நீ எதனுடைய ஆளுகைக்குள்ள உன்னை விட்டுக்கிட்டு இருக்கிற. நம்ம இன்னைக்கு எது ஆளுகை செய்கிறதோ அதனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியே வரணும். இந்த வருடத்தினுடைய கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வர வேண்டும், தேவனுடைய ஆளுகைக்குள் வர வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். நீங்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரத்திற்கு நேராக. அங்கே நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் இருக்குது. லூக்கா 5:1 பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு சம்பவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த சம்பவம் தான். பேதுரு மீன் பிடிக்க போகிறார். பேதுரு கையில் என்ன இருக்குது? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா புரியும். பேதுரு கையில் என்ன இருக்குது? மீன் பிடிக்க போகிற கையில் என்ன இருக்கணும்? படகு இருக்கணும். அந்த படகு யார் இடத்துல இருக்குது? பேதுரு இடத்துல இருக்குது. இப்போ பேதுரு என்ன பண்ணுறாரு? ராம் முழுவதும் பிரயாசப்படுறாரு. இது யாருடைய ஆளுகை? பேதுருனுடைய ஆளுகை. பேதுரு இடத்துல போட் இருக்குது. பேதுரு அந்த படகு என்ன பண்ணுறாரு? ஆளுகை செய்கிறாரு. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டார். ஆனால் என்ன கிடச்சிச்சு? ஒன்றும் கிடைக்கல. என்ன இல்லை? பெருக்கம் இல்லை. இப்போ ஆண்டவர் வருகிறார் அந்த இடத்துல. மறுநாள் பேதுரு வலையை அலசிக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் வந்து கேட்குறாரு, அப்போ நான் படகுல கொஞ்சம் உட்காந்துக்கிட்டா, பிரசங்கம் பண்ணட்டா? சரி ஆண்டவரை உட்காந்துக்கோங்க. படகுக்கு யார் வந்துட்டா? இயேசுவின் இடத்துல படகு வந்துருச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ண, கொஞ்சம் தள்ளி போய் வலைய ஆழத்தில் கொண்டு என்ன பண்ணு, வலைய போடு. இப்போ பேதுரு ஒரு வார்த்தை சொல்ல, ஆண்டவரே நான் ராம் முழுவதும் இது வரைக்கும் நான் ஆளுகை செஞ்சு பார்த்துட்டேன், என்ன இல்லை, ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படி என்ன பண்ணுறேன்? வலையை போடுறேன். இது வரைக்கும் பேதுருனுடைய ஆளுகையில் இருந்த படகு இப்போ யார் ஆளுகைக்கு வந்துட்டு? தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகைக்கு வந்துட்டு இப்போ அங்கே என்ன நடக்குதா? அங்கே என்ன நடக்குது? வலை கிளியத்தக்க ஒரு மிகப்பெரிய பெருக்கம் உண்டாகிறது. அங்கே பேதுருனுடைய படகு தேவனுடைய ராஜ்யமாய் மாறுகிறது. ஆண்டவர் ஆளுகை செய்ய ஆரம்பித்தால் ஆண்டவர் அந்த இடத்துல வந்தாரு. ஆண்டவர்னால அங்க ஒரு பெருக்கம் உண்டாகிறது. பேதுருடைய படகு தேவனுடைய ராஜ்யமாய் மாறுகிறது. எப்போ தேவனுடைய ஆளுகை வருகிறதோ அந்த நிமிடத்துல தேவனால் உண்டாகிற பெருக்கம் உண்டாகிறோம். இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக பெருக்கத்தை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் இவைகளை எல்லாம் எனக்கு கூட கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் அவைகளை எல்லாம் நமக்கு கூட கொடுக்கணும்னா நாம் முதலாவது தேவனுடைய ஆளுகைக்கு விட்டு கொடுக்கணும்.
அங்க பேதுருடைய படகு தேவனுடைய ஆளுகைக்கு வந்தது. தேவனாகிய கர்த்தர் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சாருங்க. அது வரைக்கும் அங்க பேதுருடைய வாழ்க்கையில அசாத்தியமா இருந்த காரியம் சாத்தியமாய் மாறுகிறது என் தேவனால. எப்போ தேவனுடைய ஆளுகை பேதுருடைய படகுன் மேல வந்துச்சோ அது வரைக்கும் இது முடியாது, இது சாத்தியம் இல்லை என்று சொல்லி இருந்த காரியம் அங்க சாத்தியமாய் மாறுகிறது. என் தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களை ஆளுகை செய்வார் என்று சொல்லுவாங்கன்னா உங்க வாழ்க்கையில எது அசாத்தியமாய் இருக்கா அவைகள் எல்லாம் சாத்தியமாக மாறும். என் தேவனால சாத்தியமற்றவைகள் சாத்தியமாக முடியும், முடியாதவைகளை முடியாதாக மாற்றுகிறவர் தான் என் தேவன். அங்க சொல்றாரு பகல் நேரத்தில் மீன் கிடைக்காதுங்க, அதனால தான் இரவுல மீன் பிடிப்பாங்க. இவர் சொல்றாரு பேதுரு, அதனால ஆண்டவர் ஆண்டவரே நான் முழுதும் பிரயாசப்பட்டேன். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு தெரியும், நான் நைட்டு போல பார்த்துட்டேன், ஆனா இப்போ என்ன கிடைக்காது, மீன் கிடைக்காது, இது சாத்தியமே இல்லை. நீங்க சொல்லலாம் எங்க வாழ்க்கையில இது நடக்கவே நடக்காது பாஸ்டர், இது நடக்கவே நடக்காது பாஸ்டர், இதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை, இது நடக்கவே நடக்காது. ஆனாலும் நீங்க சொல்றீங்க உங்க ஆளுகைக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன், நீங்கள் என்னை ஆளுகை செய்ய என்னை விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்க உங்க வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் ஆளுகை செய்ய விட்டு கொடுப்பீர்கள் என்று சொல்வாமானா உங்க வாழ்க்கையில எது அசாத்தியமோ அவைகளை என் தேவனாகிய கர்த்தர் சாத்தியமாய் மாற்றுவார். அசாத்தியங்களை சாத்தியமாய் மாற்ற என் தேவனால் முடியும். ஒரே ஒரு காரியம்தான், தேவனுடைய ஆளுகை வர வேண்டும். தேவனுடைய ஆளுகை தான் தேவனுடைய ராஜ்யம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் இவன் பிசாசின் ஆளுகையில் இருந்த இவனை இப்போ துரத்துறேன், பிசாசை துரத்துறேன், இவன் என்னுடைய ஆளுகை தேவனுடைய ராஜ்யத்தில் வருகிறான். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னா உங்க வாழ்க்கையில தேவனால ஒரு பெருக்கம் உண்டாகும். எப்படி பேதுருடைய படகுல ஒரு பெருக்கம் உண்டாயிற்றோ அதே போல உங்க வாழ்க்கையிலும் பெருக்கம் உண்டாகும். என் தேவனாகிய கர்த்தர் ஆளுகை செய்வார். ஆனால் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ள வரணுங்க. இன்னைக்கு நம்மளால முடியல, நிறைய பேர் விரும்புறாங்க என் தேவனுடைய ஆளுகையில இருக்கணும், நான் இந்த ஆளுகைக்குள்ள வரணும்னு விரும்புறாங்க, தீர்மானம் எடுக்கிறோம், ஆனா அது தீர்மானத்துல நிலைத்து நிற்க முடியல. அதனால ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுப்பா, நீ தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது. எத்தனை பேர் முதலாவது தேவன் ஆளுகை செய்ய விட்டு கொடுக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஆளுகை செய்வதற்கு நாம் இடம் கொடுப்பதே இல்லை. எது ஏதோ நம்ம ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. நான் உன்னை ஆளுகை செய்யணும், நான் உன்னை ஆளுகை செய்யணும். அதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்துல வந்துட்டியா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்து நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வருவோமே ஆனால் பரலோக ராஜ்யம் நமக்கு சமீபமாக இருக்கிறது. நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள செல்லணும். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஆயத்தமாக இருக்கிறாங்க. அப்போ நம்மை ஆளுகை செய்ய வேண்டியது தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆளுகை செய்யணுங்க. அந்த ஆண்டவருடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உங்களை விட்டு கொடுப்பீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களிடத்தில் அவர் பெரிய அற்புதங்களை செய்வார். பேதுருடைய படகு தேவனுடைய ராஜ்யமாய் மாறினது. நம்ம தேவனுடைய ராஜ்யமாய் மாற வேண்டாமா? நம்மை ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டாமா? நம்முடைய வீடு தேவனுடைய ராஜ்யமாய் மாறணுங்க. நம்ம செய்கிற வேலை செய்கிற இடம் தேவனுடைய ராஜ்யமாய் மாறணும். நான் தேவனுடைய ராஜ்யமாய் மாறணும். என் பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யமாய் மாறணும். பேதுருடைய படகு தேவனுடைய ராஜ்யமாய் மாறும்போது தேவன் ஆளுகை செய்து ஒரு பெருக்கம் உண்டானது போல என் வாழ்க்கையில ஏன் நான் தேவனுடைய ராஜ்யமாய் மாறுவேனானால் எனக்குள்ள ஒரு பெருக்கம் உண்டாகும். நம்முடைய குடும்பம் தேவனுடைய ராஜ்யமா மாறணும். இன்னைக்கு குடும்பத்தில் ஏன் இவ்வளவு பிரச்சனை? தேவன் ஆளுகை செய்யல, தேவன் ஆளுகை செய்யல. மாறாக ஏதேதோ ஒன்றுக்கு உதவாத ஆண்டவர் கொடுப்பேன் என்ற காரியங்களை தேடி தேடி ஓடுகிறதுனால அந்த ஆளுகைக்குள்ள இருக்கிறதுனால தேவனுடைய ஆளுகை இல்லை, தேவனுடைய ராஜ்யமாய் மாற முடியல. ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்பம் தேவனுடைய ராஜ்யமா மாறணும் மகளே, உன் குடும்பம் தேவனுடைய ராஜ்யமாய் மாறணும் மகனே. நான் உன்னை ஆளுகை செய்யணும். இந்த வருடத்தில் உன்னை எதெல்லாமோ ஆளுகை செஞ்சுட்டல, இந்த வருடத்தினுடைய இறுதிக்கு நான் உன்னை நடத்தி கொண்டு வந்திருக்கேன்ல, நீ ஒரு தீர்மானம் எடு. இந்த நாளில் இருந்து நீ தேவனுடைய ராஜ்யத்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை என்னுடைய ஆளுகைக்குள்ள நீ உன்னை விட்டு கொடுப்ப அப்படின்னா உன் வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் உண்டாகும். நான் தேவனிடத்துல இருங்கங்க. எத்தனையோ பேர் ஏதேதோ இடத்துல இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாமோ போய் உட்காரும். அதனால தான் யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. ஆனால் தேனியை பார்த்தீங்கன்னா அது எல்லா இடத்துலையும் போய் இருக்காதுங்க. அது பூக்களின் மதுரங்கள்ல இருந்து தேன்களை மாத்திரம் சேகரித்து கொண்டு வரும். நம்ம இன்னைக்கு ஈயா இருக்கிறோமா, தேனா இருக்கிறோமா?
எங்கெங்கெல்லாமோ போய் இருக்கிறோமே, நம்ம இருக்கிற இடம் சரிதானா? தேவனிடத்தில் இருங்க. தேவன் உங்களை ஆளுகை செய்ய வேணும். தேவனிடத்தில் இருக்கும்போது தேவனால் ஒரு பெருக்கம் உண்டாகும். இந்த நாளில் நம்ம அவருடைய ஆளுகையை விட்டு தூரம் போயிட்டீங்களா? ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. தகப்பனுடைய அன்பு பெரியது, தகப்பனுடைய அன்பு பெரியது. இயேசு கிறிஸ்து நம்ம மேலே வச்ச அன்பு பெருசுங்க. நீங்கள் லூக்கா 15 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும், அங்கே நம்ம எல்லாரும் சொல்லுவோம் கெட்ட குமாரன் என்று சொல்லி. ஆனால் நல்ல தகப்பனுடைய சம்பவம் அது. அங்கே குமாரன் தகப்பனுடைய ஆளுகையில் இருக்கான், தகப்பனை விட்டு தூரம் போயிட்டான். ஆனால் குமாரன் அதை உணரும் போது அந்த நல்ல தகப்பன் மறுபடியுமாக தன்னுடைய ஆளுகைக்குள்ள மகனை சேர்த்துக் கொள்கிறார். இதுதான் தகப்பனுடைய அன்பு. இந்த நாளில் ஆண்டவர் உங்க மேல அந்த அன்பு வச்சிருக்கிறாரு. நீங்க இந்த நாளில் தேவனுடைய ஆளுகை விட்டு தூரம் போயிருந்தா பரவாயில்ல, மறுபடியும் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உங்க ஆளுகைக்குள்ள வரணும், நான் உங்க ஆளுகைக்குள்ள இருக்கணும், நான் உங்களிடத்துல இருக்கணும், நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி பையன் வர்றான். ஐயோ, என் தகப்பனிடத்துல போகிற ஒரு வேலைக்காரன் நான் போய் சேர்ந்துக்கிறேன். ஆனால் தகப்பன் சொல்கிறார், இல்லை இல்லை, நீ என் பிள்ளை. ஆண்டவர் இன்னைக்கு அதே அன்போடு கூட நம்ம அணைக்க இருக்கிறார். ஆண்டவர் அதே அன்போடு கூட நம்ம அணைக்க இருக்கிறார். எல்லாம் அப்படியே ஆண்டு சமூகத்தில் எழுந்து நின்று ஆண்டவரை ஆதாரிக்க போகிற எல்லாம் ஒரு இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரை நான் உங்கள் ராஜ்யத்தில் இருக்கணும். தேவனுடைய வார்த்தை முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும்